பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசப்பா சிலுவையில பேசின 4வது வார்த்தையை தான் பார்க்க போறோம். இது மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனத்திலையும், மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்திலையும் இருக்கு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, இதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏசப்பா அரேமிக் பேசினாரு. ஏசப்பா வாழ்நாள்ல என்ன லாங்குவேஜ் பேசினாருன்னா அரேமிக் லாங்குவேஜ் பேசினாரு. இதுல ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிறது அரேமிக் லாங்குவேஜ்ல உள்ள ஒரு வார்த்தை தான். ஏசப்பா எல்லா வார்த்தையுமே சிலுவையில பேசின வார்த்தைகள் முதற்கொண்டு எல்லா வார்த்தையுமே அவர் அரேமிக்ல தான் பேசினாரு. ஆனா மத்த 6 வார்த்தைகளும் பைபிள்ல நம்மளுக்கு தமிழ்ல மட்டும்தான், நம்ம தமிழ் பைபிள்ல தமிழ்ல, இங்கிலீஷ் பைபிள்ல இங்கிலீஷ்ல அப்படின்னு அந்தந்த லாங்குவேஜஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வார்த்தை மட்டும்தான் அரேமிக்லயும் போட்டு தமிழ்லயும் நம்ம அவங்க லாங்குவேஜஸ்லயும் போட்டிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தை மட்டும் அரேமிக்ல போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்த எல்லா வார்த்தையுமே எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. அங்க நின்னவங்க எல்லாருமே அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னது புரிஞ்சு, யோவான் கிட்ட இதான் உங்க அம்மா மரியாள் கிட்ட இதான் உங்க பையன் சொல்லும் போதும் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. இன்னும் எல்லா வார்த்தைகளுமே அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே புரிஞ்சுது. ஆனா இந்த வார்த்தையை மட்டும் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு அவர் சொல்லவும், சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் எலியாவை கூப்பிடுறாரு, வெயிட் பண்ணுங்க எலியா வராரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொருத்தருக்கு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஓடி போய் கடற்காலான முக்கி காடியில முக்கி கொண்டு குடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. சோ அவர் என்ன சொல்றாருங்கிறது உங்களுக்கு புரியல அங்க இருந்து யாருக்கும். ஆனா சீஷர்களுக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுது. அதனாலதான் பைபிள்ல அவங்க கரெக்டா எழுதியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஏன் மத்தவங்களுக்கு புரியல, சீஷர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை புரிஞ்சுது? மத்த எல்லா வார்த்தைகளும் புரிஞ்சவங்களுக்கு இது மட்டும் ஏன் புரியல அப்படின்னா, மத்த எல்லா வார்த்தைகளோட மத்த 6 வார்த்தைகளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அன்பை குறிக்கிற வார்த்தைகள் இருக்கு. அவருடைய பெருந்தன்மை, நின்று நீ என் கூட பரதேசில் இருப்பேன்னு சொல்லும்போது அவருடைய பெருந்தன்மை அங்க தெரியுது. இன்னும் அவருடைய கடமைகள் எல்லாம் முடிக்கிறாரு. பிதா அவருக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுற வார்த்தை பேசுறாரு. இன்னும் என்ன பேசுறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அம்மாவை ஒப்படைக்கிறாரு கரெக்டா. இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் நார்மலா அவர் பேசின வார்த்தைகள். ஆனா இது மட்டும்தான் அவருடைய மனதில் இருந்த கவலையை அவர் வெளிப்படுத்தின வார்த்தை. என் கடவுள் ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கவலையோட கடவுளை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை. அவருடைய உள்ளத்தின் காயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. ஏன் என்னை கைவிட்டீங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி கேட்கிறாரு. அவருடைய இருதயத்தின் ஆழத்தை உணர்த்துகிற வார்த்தை இந்த வார்த்தை. அதனாலதான் இந்த வார்த்தை அங்க இருந்த சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் புரியாம ஏசப்பாவுடைய சீஷர்களுக்கு, அவருடைய நெருக்கமா இருந்தவர்களுக்கு மட்டும் புரியுது. இந்த மாதிரிதான் ஏசப்பா இன்னைக்கும் நம்ம நார்மலா ஏசப்பாவை ஜஸ்ட் ஒரு கடவுளா மட்டும் ப்ரே பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா அவரோட பேசுற வார்த்தைகள் நம்மளுக்கு புரியும். ஆனா உண்மையா அவருடைய மனதின் ஆழம் நம்மளுக்கு புரியாது. ஏசப்பா கூட நம்ம க்ளோஸ் ஆக தான் அவர் மனசார என்ன சொல்ல வர்றாரு, அவர் மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நம்ம அவர் கூட ரொம்ப க்ளோஸா நம்ம டெய்லி அவர்கிட்ட பேசுற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்துல இருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணுவாரு. என்னைய காயப்படுத்துற காரியம் இது, என்னை இது ஃபீல் பண்ண வைக்குது, ஸோ இதுக்காக நீ ப்ரே பண்ணி, இதுக்காக நீ ஒரு ஊழியம் செய்யன்னு சொல்லி அவருடைய மனதின் விருப்பங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் கூட நெருக்கமானவர்களா இருக்கணும். எப்படி இந்த வார்த்தை அவருடைய சீஷர்களுக்கு, அவர் கூட நெருக்கமா இருந்த சீஷர்களுக்கு மட்டும் புரிஞ்சுதோ, அந்த மாதிரி அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் அவர் கூட நெருக்கமா இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப நம்ம ஏசப்பா கூட எவ்வளவு நெருக்கமா இருக்குமோ அப்போ அதை பொறுத்துதான் நம்மளுக்கு ஏசப்பாவுடைய மனதின் விருப்பங்கள் தெரியும். அப்பதான் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா நம்மளால மாற முடியும். தேங்க்யூ.